வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மிகு வக்ரதுண்டாயத்மிகு தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாயத்மிகு மகாசேனாயத்மிகு தன்னோ ஷண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 24/7/2024 புதன்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள். இன்றைய திதி காலை 11:01 வரை திருதியை திதி, பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் இரவு 10:17 வரை சதய நட்சத்திரம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், பின்பு புனர்பூச நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சனி வக்ர காரகனாக இருந்து அவரோடு சேர்ந்து பயணிக்கும் போது சில தீராத தலைவலியான விஷயங்களை கூட கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே போல மேஷராசிக்கு தனக்காரனா 2ஆம் இடத்துல குரு பகவானோடு சேர்ந்து செவ்வாய் பகவானும் பயணிக்கிற இந்த நேரத்தில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து நீண்ட நாட்களாக அடைக்க முடியாமல் காத்திருந்த பல்வேறு விஷயங்களை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோடியம்மனை மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை தொழில் ரீதியாக வாரி வழங்க காத்திருக்கிறார். உங்களுடைய ராசியிலே பயணிக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து சில மறைமுக வருமானத்தை கொடுத்து நிலம், இடம், மண்மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை, சகோதர வழி பிரச்சனைகளை, படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை, அறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் ரிஷபராசிக்காரர்கள் சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளை மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானோடு சந்திர பகவான் பயணம் செய்து சனி வக்ர காலத்துல குருவானப்படவர் விரய குருவாக இருந்து அவரோடு உங்க 11ஆம் வீட்டு அதிபதியும் பயணம் செய்யும் போது வேலை விஷயமாக வேலைக்கு தேவையான உபகரணங்களை வாங்குவது, சொந்த தொழில் செய்பவர்கள் சொந்த தொழிலுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவது, கணவன் மனைவிக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது என்று பொருட்களை வாங்கி செலவினம் செய்யும் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் மிதுன ராசிக்காரர்கள் திருவன்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய அகோர மூர்த்தியை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால அவர்கள் இருவரும் மட்டும் எச்சரிக்கையாக நடந்துக்கணும், அன்றாட பணிகளை செய்யணும், அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது, விவாதம் செய்யக்கூடாது. சந்திராசிரம நேரத்தில் பலர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த சந்திராசிரமம் என்று தெரியாமலே அன்னைக்கு தான் போய் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, ரொம்ப விவாதம் பண்ணுவாங்க. அது தவறான ஒரு அணுகுமுறை. விவாதம் செய்யாமல் அன்றாட பணிகளை செய்யும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கு. இந்த நல்ல நாளில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், புனர்பூச நட்சத்திரக்காரர்களை தவிர மற்றவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். இந்த நல்ல நாளில் கடகராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அத்திவரதர மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 7ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். சின்ன சின்னதா வம்பு வழக்கு, போக்குவரத்தில் சில இடையூறுகள், கணவன் மனைவி ஒற்றுமையில் சில சிக்கல்கள் எல்லாம் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்யும் போது கணவன் மனைவி ஒற்றுமையை சிதைக்கிற மாதிரி வாக்குவாதம் ஏற்பட்டாலும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் மைசூரில் அருள்பாலிக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரிய மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களை, கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் சனி வக்ர
யோகத்துல போகக்கூடிய இந்த நேரத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானும் சேர்ந்து பயணம் செய்யும் போது 9ஆம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து பயணம் செய்யும் போது நீண்ட நாட்களாக நிறைவேறாத கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைவேறும். ரொம்ப நாளா ஒரு நகையை வச்சு என்னால மீட்க முடியல, அதற்கு நான் வட்டி கட்டி இந்த நகையை மீட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள்ல சென்னை திருநீர்மலையில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது நகைகள் மீட்டெடுக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் நகர்ந்து சனி வக்ர பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான் பயணிக்கிற இந்த நேரத்துல பல்வேறு லாபங்கள் நடைபெற காத்திருக்கு. சனீஸ்வர பகவான் வக்ர காலத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்தாலும், குரு பகவான் அஷ்டமத்து குருவாக இருந்து சில பிரச்சனைகளை கொடுத்தாலும், இன்று சந்திர பகவான் பயணிக்கக்கூடியது மிக மிக சிறப்பா இருக்கு. பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன் பெற்று அந்த விஷயத்தை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்துல துலாம் ராசிக்காரர்கள் சென்னை குன்றத்தூர்ல அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்களை, விருச்சிக ராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல கேந்திராதிபதி தோஷத்துல சனீஸ்வர பகவான் வக்ரமாக பயணிக்கிறார். அவரோடு சேர்ந்து சந்திர பகவானும் பயணிக்கிற இந்த நேரத்துல பல்வேறு இடையூறுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பல விஷயங்களில் முன்னேற்பாடாக நடந்து கொள்ளும் போது வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். உணவு விஷயமாக எச்சரிக்கையா நடந்துக்கணும், பண விஷயத்தில் எச்சரிக்கையா நடந்துக்கணும், கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். சில பின்னடைவான விஷயங்களில் கவனம் செலுத்தி நடந்து கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் விருச்சிக ராசிக்காரர்கள் திருநெல்வேலியில் அருள்பாலிக்கக்கூடிய நெல்லையப்பர மனசு நினைச்சு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல, முயற்சி ஸ்தானத்துல, பயிற்சி ஸ்தானத்துல, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்தானத்துல சந்திர பகவான் பயணிக்கிற இந்த நேரத்துல மிகப்பெரிய வாய்ப்புகள், மிகப்பெரிய யோகங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படக்கூடிய காலம், வியாபார விஷயமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம், பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய இந்த நேரத்துல நாமக்கல்லில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான காலம். பல விடை தெரியாத விஷயங்களை விடை தெரிந்து முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். கணவன் மனைவி ஒற்றுமையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம். பல விஷயங்களில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் சென்னை மாங்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய காமாட்சி அம்மன் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களை, கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு ஜென்மத்திலேயே பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். பல விஷயங்களில் முன்னேற்பாடாக நடந்து கொள்ளும் போது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். சில விஷயங்களில் ஆன்மீக வழிபாட்டின் மூலியமாக சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். திருநெல்வேலியில் அருள்பாலிக்கக்கூடிய காந்திமதி அம்மன் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில விரய செலவுகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும், சில விஷயங்களில் போராட்டமான மனநிலையை கொடுத்தாலும் வெற்றி வாய்ப்புகள் வாசல் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கணவன் மனைவி ஒற்றுமையிலிருந்து மீண்டு சில துன்பங்கள் நடுவே குறுக்கிட்டாலும் அவற்றையெல்லாம் சாதித்து காட்டி வென்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சூரியனார் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய சூரிய நாராயண மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராசிரமம் திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. வெள்ளை ஆடை உடுத்தாதீங்க. அதேமாரி ரோஸ் கலர் ஆடை உடுத்தக்கூடாது. அதேமாரி குடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நல்ல நாளில் திருநெல்வேலியில் அருள்பாலிக்கக்கூடிய நெல்லையப்பரும் காந்திமதி அம்மாவும் ஒரு சேர மனசில் நினைச்சிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய பயணத்தை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராசிரமந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு சங்கடகர சதுர்த்தி விரதம். யாருடைய ஜனன ஜாதகத்தில் கேது பகவானோடு மாந்தி சேர்ந்திருக்கிறார்களோ
யாருடைய ஜனன ஜாதகத்தில் கேது பகை பெற்று இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து எம்பெருமான் முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானை தரிசிக்கும் போது அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் உடையும். அதே போல சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் குடிப்பழக்கமானது நீங்கிவிடும். சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் பாதி தடைப்பட்ட படிப்பு தொடரப்படும். அரியரோடு நான் வச்சுட்டேன், படிப்பை கண்டினியூ பண்ண முடியல, என்னால் படிப்பு முடிக்க முடியல என்று சொல்லி கொண்டு இருப்பவர்கள் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கும்போது அவர்கள் வாழ்க்கை மேம்படும். இன்றைய நாளில் அனைவரும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை தரிசனம் செய்து சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.